ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரயோகம் சிறுவர்களை பொறுத்தவரையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்பது வந்து மிகவும் ஒரு பாதிப்பினை தான் ஏற்படுத்துகிறது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு டேப் ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்கள் ஃபுட்பால் விளையாடுகிறார்கள், அந்த டேப்பை வைத்துக்கொண்டு கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஏன் அந்த டேப்பை வைத்துக்கொண்டு கராத்தே போட்டிகள் கூட தற்போது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு காணப்படுகிறது. ஃபிசிக்கலாக எதுவுமே கிடையாது, எங்களுடைய மூளையை மட்டும் யோசிச்சு அந்த கை மட்டும் வேலை செய்யுது. அப்போ அவர்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃபிசிக்கலாக அந்த ஃபுட்பால் விளையாடுற மாதிரி. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து ஒரு 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 களத்தில் இறங்கி ஒரு ஃபுட்பாலோ ஒரு கிரிக்கெட்டோ வாலிபாலோ பாஸ்கெட் பாலோ எந்த ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கணும், எல்லா ஸ்போர்ட்ஸுமே மிகவும் சிறந்தது. பாதுகாப்பு கலைகளை பொறுத்தவரையும் எல்லா கலைகளையுமே மிகவும் சிறந்தது. எந்த கலைகளையும் கூற முடியாது, எந்த கலைகளையும் குறை கூற முடியாது, எந்த விளையாட்டினையும் குறை கூற முடியாது. எல்லாமே ஒரு சிறந்த தத்துவத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் தான். ஆனால் நாங்கள் ஃபிசிக்கலாக ஈடுபடும் பொழுதுதான் எங்களுடைய உடல் ஆரோக்கியமும் உடல் பலமும் அதே சமயம் என்னோட இணைந்து விளையாடுவது, விளையாட்டில் ஏற்படக்கூடிய வெற்றிகள் தோல்விகள் ஷேர் பண்ணுறது, பகிர்ந்தளிப்பது, ஒருவரை நாங்கள் முன்னுக்கு இடம் அளிப்பது, அவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லக்கூடிய இந்த டெப்னு சொல்லக்கூடியது வந்து சிறந்த விடயமாக இருந்தாலும் சிறுவர்களை பொறுத்தவரையில் நிறைய பாதிப்பான விடயங்களை கொண்டு வருகிறது. அது எதிர்காலத்தில் ஒரு பலமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வழிகாணுகின்றது. காரணம், நான் பல வருடங்கள் அந்த கராத்தே கலையை கற்பித்து வருகின்றேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னம் கராத்தே நான் கற்பிக்கும் போது என்னிடம் வரக்கூடிய பிள்ளைகள் 5 வயதிலிருந்து 10 வயதோ 12 வயதோ 15 வயது பிள்ளைகளுடைய அந்த தைரியமும் அந்த பலமும் அந்த எனர்ஜி அந்த ஸ்டெமினா தற்போது எனக்கு காணுவது சுற்றியான கஷ்டமாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு எக்ஸசைஸை கொடுப்பது கூட கஷ்டமாக இருக்கின்றது. உடனே டயர்ட் ஆகிறார்கள். பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார்கள், அவருக்கு கொஞ்சம் கை நோவுது, நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம், அவர் வரமாட்டேன்னு சொல்கிறார் கிளாஸுக்கு. என்னென்னு சொன்னால் உடம்பு சரியான அவருக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த பெயினாக இருக்குது அப்போ நான் சொல்ல, நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்காங்க, சத்தான சாப்பாடுகள் கொடுங்க. பிள்ளைய எவ்வளோ நேரம் இரவு நெத்திர கொள்கிறார், இரவு நெத்திர கொள்ளும் பொழுது ஃபோன் பார்க்குறாரா, டெப் பார்க்குறாரா, இதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கும். இதெல்லாம் கவனிக்கும் போது பிள்ளையினுடைய உடல் வந்து பலமடையும். முக்கியமாக மனம் பலமடையும். பலமடையும் போது உடல் இன்னும் பலமடையும். இவ்வாறு பல விடயங்களை நான் சொல்லுவது என்ன கண்கூடாக நான் ஒரு ஆசிரியராக தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அவையும் உண்மையிலேயே எங்களுடைய எதிர்கால சந்ததியினருடைய பலமான எதிர்கால சந்ததியினுடைய வளர்ச்சியில் ஒரு மிக பாரிய ஒரு விளைவினை ஏற்படுத்தி வருகின்றது.